இந்த வீடியோவில் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இஃப் எ லெட்டர் இஸ் சூசன் அட் ரேண்டம் ஃப்ரம் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஓப்பன் ப்ராக்கெட் ஏ கமா பி கமா அப் டு இஜெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் தென் த ப்ராபபிலிட்டி தட் த லெட்டர் சூசன் ப்ரிசீட்ஸ் எக்ஸ். இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி ஏல ஆரம்பிச்சு அப் டு இஜெட் வரைக்கும் இருக்குது. அதில் ரேண்டமாக ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அந்த லெட்டர் வந்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டராக இருக்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏபிசிடி எழுதிக்கிறேன். ஸோ ஏபிசிடி மொத்தம் 26 லெட்டர். n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் எடுக்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே அனலைன் பண்ணுறேன். எக்ஸுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸு வராது. ஓகேவா? மொத்தம் 26 லெட்ரு. அதில் மிச்சம் 3 இருக்குது. அப்படின்னா இங்கிட்ட இருக்க லெட்டர் எவ்வளோ? 23. ஸோ n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 23. Probability of A is equal to n of A divided by n of S equal to 23 divided by 26. இதை கிராஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சியில் இருக்கு 23 divided by 26. ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.